வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் 4 பாயிண்ட் டிஎஃப்டி யூஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த 4 பாயிண்ட் டிஎஃப்டி ஆஃப் த கிவன் சீக்வன்ஸ் எக்ஸ் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3 அண்ட் 4. ஓகேவா? ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதிக்கிறோன்னா, கிவன் டேட்டா எக்ஸ் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3 அண்ட் 4. என்ன டிஎஃப்டி கேட்டிருக்காங்க? 4 பாயிண்ட் டிஎஃப்டி. ஸோ 4 பாயிண்ட்னா கேபிட்டல் என்னோட வேல்யூ என்ன? 4. So capital n oda value 4 na, here we can take the small time index n is equal to 0 to n minus 1. So n minus 1 na, inge value வந்து 3. So குடுத்திருக்கிற sequence நம்ம எப்படி consider பண்றோம்? x of 0, x of 1, x of 2, x of 3. இது புரியுதா எல்லாருக்கும்? So next நம்ம DFT ஓட formula எழுதிக்கிறோம். It is very important. DFT of x of n எப்படி represent பண்ணலாம்? Capital X of k, that is equal to summation n is equal to 0 to n minus 1 x of n e power minus j 2n pi k by capital N. So it is very important formula. So formula எழுதுனதுக்கு அப்புறமா இங்க capital n ஓட வேல்யூவை substitute பண்ண போறோம். ஓகேவா? So capital n ஓட வேல்யூ என்ன? 4. Correct? So it represents the number of samples. So 4 point DFT னா இங்க 4 ன்னு எடுத்துக்கிறோம். 8 point DFT னா n is equal to 8 நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? So இங்க x of k is equal to summation n is equal to 0 to n minus 1. So 4 minus 1 na, the value is 3. x of n e power minus j 2n pi k by 4. Okay, இங்க என்னோட வேல்யூ என்னன்னு substitute பண்ணிட்டோம், 4 ன்னு substitute பண்ணிட்டோம். So இப்போ இதை simplify பண்ணோம்னா we can get e power minus j n pi k by 2. புரியுதா? இந்த 2வும் இந்த 4ம் divide ஆச்சுன்னா we can get this value. So next என்ன பண்ண போறோம்னா, இந்த சம்மேஷனை expand பண்ண போறோம் from n is equal to 0 to 3. So first n is equal to 0 ன்னு substitute பண்ணா என்ன கிடைக்கும்? x of 0 e power 0. இங்க என்னக்கு பதிலா 0 substitute பண்ணோம்னா the whole term becomes 0. So x of 0 e power 0 plus 1 substitute பண்ணோம்னா x of 1 e power minus j pi by 2 1 into k plus x of 2 e power minus j இங்க எனக்கு பதிலா 2 substitute பண்ணிட்டோம். இந்த 2 என்ன ஆயிரும்? Divide ஆயிரும். Okay. So next x of 3 e power minus j 3 pi k by 2. இது புரியுதா? So 0ல இருந்து 3 வரைக்கும் இந்த சம்மேஷனை expand பண்ணிட்டோம். So இப்போ இதை simplify பண்ணோம்னா we can get capital X of k is equal to x of 0 ஓட வேல்யூ என்ன கொடுத்திருந்தாங்க? 1. கரெக்டா? இதோட வேல்யூ 1 கொடுத்திருந்தாங்க. e power 0 is 1. So 1 into 1, 1. x of 1 ஓட வேல்யூ என்ன கொடுத்திருந்தாங்க? 2 e power minus j pi by 2k plus x of 2 ஓட வேல்யூ என்ன? 3. கரெக்டா? So 3 e power minus j pi k plus x of 3 ஓட வேல்யூ என்ன? 4. So 4 e power minus j 3 pi by 2k. இது புரியுதா எல்லாருக்கும்? So this is the simplified version of this x of k. So next என்ன பண்ண போறோம்னா, இந்த x of k ஓட வேல்யூவை find out பண்ண போறோம். So x of k ஓட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, it is x of 0, இதுவும் சீக்வென்ஸா தான் கிடைக்கும். x of 1, x of 2 and x of 3. Because இங்க k ஓட வேல்யூ எப்படி இருக்கு? 0, 1, 2 and 3. So இந்த k ஓட வேல்யூஸை இங்க substitute பண்ணி we are going to find out x of 0, x of 1, x of 2, x of 3. And then substitute all these values in this one. இது புரியுதா எல்லாருக்கும்? So first என்ன பண்ண போறோம்னா, இந்த k ஓட வேல்யூ 0 ன்னு substitute பண்ண போறோம் in this expression. புரியுதா எல்லாருக்கும்? So k is equal to 0 ன்னு substitute பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 plus 2 e power, இங்க k 0 னா the whole term becomes 0. So e power 0 plus 3 e power 0 plus 4 e power 0. So e power 0 value என்ன? 1. So we can get 1 plus 2 plus 3 plus 4. The answer is 10. புரியுதா எல்லாருக்கும்? So x of 0 ஓட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருச்சு? 10 ன்னு கிடைச்சிருச்சு. ஓகே. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? k is equal to 1. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் கேக்கு பதிலாக 1 ன்னு சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? ஸோ x of 1 is equal to 1 plus 2 e power minus j, இங்கே k ஓட வேல்யூ 1. ஸோ pi by 2 அப்படியே எடுத்துக்கிறோம். plus 3 e power minus j pi plus 4 e power minus j 3 pi by 2. So here it is pi இருக்கு. Okay. So minus j 3 pi by 2. இது புரியுதா? k ஓட வேல்யூ 1 ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம்.
ஸோ e பவர் மைனஸ் ஜே தீட்டாவை எப்படி எழுதலாம்? ஃபார் ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் cos theta minus j sin theta ன்னு எழுதலாம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி எழுதுறோம்னா x of 1 is equal to 1 plus 2 இந்த e power minus j by 2 எப்படி எழுதியிருக்கோம்? cos by 2 minus j sin by 2 plus 3 into e power minus j pi எப்படி எழுதியிருக்கோம்? cos pi minus j sin pi. Next இங்கே plus 4 e power minus j 3 by 2 எப்படி எழுதியிருக்கோம்? cos 3 by 2 minus j sin 3 by 2. இது புரியுதா? நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த trigonometric values எல்லாமே நம்மளுக்கு தெரியும். cos pi by 2 value is what? 0. கரெக்டா? cos pi by 2 is 0. sin pi by 2 value is 1. cos pi value is minus 1. sin ஓட எந்த pi value எடுத்தாலும் அதோட value என்னதான்? 0. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன வருது? cos 3 by 2. cos 3 by 2 ஓட value என்ன? 0. sin 3 by 2 value is minus 1. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலைனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணியும் அந்த வேல்யூஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இல்லைனா ஸ்டாண்டர்டாக அந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். cos pi by 2 value is 0, cos 0 value is 1, sin pi by 2 value is 1, sin pi சைனோட எந்த ஒரு பை வேல்யூஸாக இருந்தாலும் அது எல்லாமே 0 தான் கிடைக்கும். காஸில் வந்து ஆட் பைனா என்ன அர்த்தம்னா cos pi இல்லைனா cos 3 pi cos 5 pi இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதோட வேல்யூ -1. ஈவன் பைனா cos 2 pi 4 pi 6 pi இப்படி வந்ததுன்னா அதோட வேல்யூ வந்து +1 கிடைக்கும். cos 3 by 2 வேல்யூ இஸ் 0, sin 3 by 2 வேல்யூ இஸ் -1. புரியுதா? ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா நாங்கள் எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, கால்குலேட்டர் யூஸ் பண்ணியும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அந்த வேல்யூஸ்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 plus 2 into இங்கே cos pi by 2 ஓட வேல்யூ 0 minus j sin pi by 2 ஓட வேல்யூ 1 கிடச்சனால -j plus 3 into cos pi ஓட வேல்யூ -pi sin pi ஓட வேல்யூ 0 plus 4 cos 3 by 2 ஓட வேல்யூ 0 minus j into sin 3 by 2 ஓட வேல்யூ -1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 1 minus 2j minus 3 plus 4j. ஓகே. ஸோ ஃபைனலாக we can get -2. So 1 minus 3 na -2, then 4j minus 2j na plus 2j. We can get x of 1 is equal to what? -2 plus 2j. புரியுதா எல்லாருக்கும்? So next என்ன பண்ண போறோம்னா k is equal to 2 னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம் in the same expression. So x of 2 is equal to 1 plus 2 into e power minus j, இங்க n is equal to 2 னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். So 2 pi 2 plus 3 e power minus j, k க்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 2 pi plus 4 e power minus j 3 into k யோட வேல்யூ 2 pi by 2. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா we can get x of 2 is equal to 1 plus 2 e power minus j pi plus 3 e power minus j 2 pi plus 4 e power minus j 3 pi. ஸோ அகெயின் e பவர் மைனஸ் ஜே எல்லாமே என்ன பண்ணுறோம்? காஸ் அண்ட் சைன் டேர்மில் எழுதிக்கிட்டோம். ஸோ காஸ் பையோட வேல்யூ என்னன்னு சொல்லியாச்சு? -1. சைன் பையோட எல்லா வேல்யூஸுமே எப்படி தான் இருக்கும்? 0வாக தான் இருக்கும். புரியுதா? ஸோ இங்கே காஸ் பையோட வேல்யூ -1, ஈவன் பை 2 பை வந்தால் ஈவன் பைனா +1, காஸ் 3 பை அதாவது ஆட் பைனா -1. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா we can get 1 minus 2 plus 3 minus 4. Then we can get the answer is -2. புரியுதா எல்லாருக்கும்? Similarly, we can get k is equal to 3 term. So x of 3 is equal to 1 plus 2 e power minus j, k யோட வேல்யூ இங்கே 3 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோமா? ஸோ j 3 pi by 2 plus 3 e power minus j 3 pi plus 4 e power minus j 3 pi into k யோட வேல்யூ 3 by 2. So we can get the value as minus j 9 pi by 2 வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இங்கே e power minus j pi டேர்ம்ஸ் எல்லாம் காஸ் சைனில் எழுதியிருக்கோம். ஸோ 1 plus 2 into cos 3 by 2 ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்? 0. sin 3 by 2 ஓட வேல்யூ என்ன? -1. ஓகே. ஸோ 0 minus j into -1 plus 3 cos 3 pi. 3 பைனா என்ன அர்த்தம்? தட் இஸ் ஈவன்னா -1 வரும். இங்கே sin பையோட வேல்யூ வந்து 0 கிடைக்கும். ஸோ 3 into -1 plus 4 cos 9 pi by 2. So we can use the
calculator and find out that values. So சிம்பிளாக நம்ம என்ன பண்ணணும், இங்கே மோடை வந்து 2 ஃபஸ்ட்டு 2ன்னு ப்ரெஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸ் மோட் செட் பண்ணணும். அகெயின் மோடு வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 4th டைம் வந்து உங்களுக்கு டிகிரி ரேடியன் இது கிரேடியன் கிடைக்கும். இதில் 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரேடியன் கிடச்சிரும். ஸோ இங்கே காஸ் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் 9 ஷிஃப்ட்டு இங்கே இருக்க இன்ட்டு 10 பவர் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பை கிடச்சிரும். டிவைட் பை 2 க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 0ன்னு வரும். இதே சைன் பண்ணோன்னா சைன் ஓப்பன் ப்ராக்கெட் இங்கே 9 ஷிஃப்ட்டு பை ஓகே டிவைட் பை 2 க்ளோஸ் ப்ராக்கெட் தி ஆன்சர் இஸ் 1. புரியுதா? ஸோ இப்படி தான் நம்ம இந்த trigonometric values ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். we can get its value is +1, its value is 0. okay, ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு we can simplify the terms 1 plus இங்கே minus j into minus 1 plus j. so we can get plus 2j இங்கே minus 3 வரும். here it is 4 into minus j minus 4j. we can get the answer as minus 2 minus 2j. ஏன்னா minus 3 plus 1 னா minus 2 minus 4j plus 2j na minus 2j. This is the x of 3 value. Okay va sir எப்படி எழுத போறோம்? So x of k is equal to capital X of 0 ஓட value என்ன 10, capital X of 1 ஓட value என்ன minus 2 plus 2j, capital X of 2 ஓட value minus 2, capital X of 3 ஓட value minus 2 minus 2j. So this is the final answer. இது புரியுதா எல்லாருக்கும்? The same problem alternate வேல ஈஸியாக செய்ய முடியும். இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்களா? த சேம் ப்ராப்ளமே நம்ம ட்விடில் ஃபேக்டர் யூஸ் பண்ணி சிம்பிளாக 2 ஸ்டெப்பில் சால்வ் பண்ணிடலாம். இதுதான். ஸோ அதே ப்ராப்ளம் தான் இங்கே எடுத்திருக்கேன். ஃபைண்ட் த DFT ஆஃப் எக்ஸ் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு 1 2 3 and 4 for n is equal to 4. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துட்டாங்க? கேபிட்டல் n is equal to 4னா என்ன அர்த்தம்? 4 point DFT ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதே ப்ராப்ளம் தான், ஆனால் ரெண்டே ஸ்டெப்பில் நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் யூஸிங் ட்விடில் ஃபேக்டர். ஓகே, ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிவன் டேட்டா எழுதிக்கிறோம். எக்ஸ் ஆஃப் n is equal to 1 2 3 4, கேபிட்டல் n is equal to 4, தட் இஸ் 4 point DFT. ஓகே, அப்போ இங்கே என்னோட வேல்யூ ஸ்மால் என்னோட வேல்யூ எப்படி ஸ்டார்ட் ஆகுது? 0 to n minus 1. ஸோ n minus 1னா என்ன? 3. So we can take the samples as x of 0, x of 1, x of 2 and small x of 3. இது புரியுதா? So solutionல நம்ம first formula எழுதிக்கிறோம். DFT of x of n is equal to capital X of k, that is equal to summation n is equal to 0 to n minus 1 x of n e power minus j 2 pi kn by capital N. Correct? So here k value varies from 0, 1, 2 and 3. Okay, so this is the formula. But இங்க நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா Twiddle factor method யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஸோ Twiddle factor யூஸ் பண்ணும்போது the same formulaவை எப்படி எழுதலாம்? கேபிட்டல் X of k is equal to Wn into X of n. இந்த Wnன்றது என்னன்னா Twiddle factor matrix. ஸோ இந்த கான்செப்ட் வந்து Twiddle factorோட ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதுக்கு தனியாக ஒரு வீடியோ இருக்குது. ஓகே, அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஃபார் 4 point DFT the Twiddle factor மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஈஸியாக நம்மளால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஓகே, இல்லைனா க்ராஸ் செக் பண்ண முடியும். ஸோ 1 1 1 1 1 minus j minus 1 plus j 1 minus 1 plus 1 minus 1 1 plus j minus 1 minus j. ஸோ இந்த வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சதுன்னா கரெக்டாக இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி we can find out the DFT. ஸோ 4 point DFT கேட்டாங்கன்னா அதோட Twiddle ஃபேக்டரோட மேட்ரிக்ஸ் வந்து இதுதான். இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ கேபிட்டல் X of k is equal to இப்போ இந்த 4/4 மேட்ரிக்ஸ் போட்டுட்டோமா? X of nோட வேல்யூ என்ன? 1 2 3 4. இதுதான் நம்ம ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ரிக்ஸை சிம்பிளாக சால்வ் பண்ண போகிறோம். தட்ஸ் இட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருக்கோம்? 1 row. that row is multiplied with this column. கரெக்டாக? சாரி, multiplied with this column. So 1 into 1 1 plus 1 into 2 plus 1 into 3 plus 1 into 4. So next என்ன எடுக்கிறோம்? செகண்ட் row எடுக்கிறோம். So 1 into 1 plus minus j into 2 plus minus 1 into 3 plus j into 4. புரியுதா? So next third row எடுக்கிறோம். next fourth row எடுக்கிறோம். Okay, so இதெல்லாமே simplify பண்ணோன்னா simplify பண்ணி add பண்ணோன்னா we can get 1 plus 2 plus 3 plus 4 is equal to 10. கரெக்டா? ஸோ அதே மாதிரி இங்கே என்ன கிடைக்கும்? 1 minus 2j minus 3
plus 4j. கரெக்டா? ஸோ இதை simplify பண்ண என்ன கிடைக்கும்? minus 2 plus 2j. Then the third row is 1 minus 2 plus 3 minus 4. The answer is minus 2. The fourth row is 1 plus 2j minus 3 minus 4j. The answer is minus 2 minus 2j. So we can get this is the x of 0, capital X of 0. This is capital X of 1, capital X of 2, capital X of 3. So we can take this column as this row to get the final answer. Just ரெண்டு ஸ்டெப்பில் we can get that 4 DFT. இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு, ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும்.